தேவையில்லாம பொய் கேஸ் போட்டிருக்காங்க. எந்த குற்றமும் செய்யல. தேவையில்லாம பொய் கேஸ் போட்டிருக்காங்க. திராவிட மாடல் அரசு தொடர்ச்சியா நாம் சென்னை சோழிங்கநல்லூர் பாலவாக்கம் பகுதியை சேர்ந்தவர் அருள்தாஸ் மகன் தமிழரசன் நாம் தமிழர் கட்சியில் தகவல் தொழில்நுட்ப அணி பொறுப்பாளராக உள்ளார். பொறியியல் பட்டதாரியான இவர் 2020ஆம் ஆண்டு பஹ்ரைன் நாட்டுக்கு வேலைக்கு சென்றுள்ளார். அங்கிருந்து தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் மகள் செந்தாமரை குறித்து 2021ஆம் ஆண்டு முகநூலில் தரக்குறைவாக விமர்சனம் செய்து பதிவிட்டதாக கூறப்படுகிறது. இதுகுறித்து மயிலாடுதுறை மாவட்டம் செம்பனார் கோவிலை சேர்ந்த திமுக தஞ்சை மண்டல தகவல் தொழில்நுட்ப அணி பொறுப்பாளர் PM ஸ்ரீதர் சைபர் கிரைம் போலீசாரிடம் புகார் அளித்திருந்தார். இதுகுறித்து சைபர் கிரைம் போலீசார் பெண்கள் வன்கொடுமை தடுப்புச் சட்டம் மற்றும் இந்திய தண்டனை சட்டம் பிரிவு 505(1)B 509 ஆகிய பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வந்தனர். இந்நிலையில் பஹ்ரைன் நாட்டிலிருந்து சென்னையில் உள்ள தனது வீட்டிற்கு வருவதற்காக தமிழரசன் கடந்த வெள்ளிக்கிழமை விமானம் மூலம் மும்பை வந்துள்ளார். தமிழரசன் குறித்து எமிகிரேஷன் அலுவலகத்தில் ஏற்கனவே தகவல் தெரிவிக்கப்பட்டு இருந்ததால் மும்பை விமான நிலையத்தில் வந்திறங்கிய தமிழரசனை மும்பை போலீசார் கைது செய்து மயிலாடுதுறை சைபர் கிரைம் போலீசாருக்கு தகவல் தெரிவித்தனர். இதையடுத்து சைபர் கிரைம் போலீசார் மும்பை விரைந்து தமிழரசனை கைது செய்து மயிலாடுதுறை நீதிமன்றத்திற்கு அழைத்து வந்து நீதிபதி கலைவாணியிடம் ஆஜர்படுத்தினர். இதையடுத்து தமிழரசனை 15 நாள் சிறையில் அடைக்க நீதிபதி கலைவாணி உத்தரவிட்டார். இதையடுத்து சைபர் கிரைம் போலீசார் தமிழரசனை மயிலாடுதுறை கிளை சிறையில் அடைத்தனர். முன்னதாக தமிழரசன் கைது செய்யப்பட்ட சம்பவத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து அக்கட்சியின் மாவட்ட செயலாளர் தமிழன் காளிதாசன் உள்ளிட்ட நிர்வாகிகள் நீதிமன்றத்தின் வாசலில் கண்டன முழக்குகளை எழுப்பினர். தேவையில்லாம பொய் கேஸ் போட்டிருக்காங்க. எந்த குற்றமும் செய்யல. தேவையில்லாம பொய் கேஸ் போட்டிருக்காங்க. திராவிட மாடல் அரசு தொடர்ச்சியா நாம் திராவிட மாடல் அரசு